கோவையிலேருந்து நம்முடைய செய்தியாளர் இணைகிறார். கோவை தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தொகுதி, பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க தொகுதியும் கூட. அங்கே என்ன சூழல்? 8 மணிக்கு தான் ஸ்ட்ராங் ரூம் திறக்கிறாங்க. ஆனால் தேர்தல் வாக்குப்பதிவு நடந்த நாள், அந்த வாக்குப்பதிவு முடிந்த நாள் அங்கு ஒரு பெரிய பரபரப்பு உருவாச்சு கோவை தொகுதியில். செய்தியாளர் மோகன் கோவையிலிருந்து இணைகிறார். கோவை எப்படி இருக்கு மோகன்? நட்சத்திர தொகுதிகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்படுவது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி. இந்த களத்தில் இறங்கக்கூடிய வேட்பாளர்களை பொறுத்தவரையில் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். திமுக தரப்பில் முன்னாள் மேயர் கணபதி பி ராஜ்குமார், அதிமுக தரப்பில் சிங்கை ஜி ராமச்சந்திரன், பாஜக தரப்பில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குப்புசாமி உள்ளிட்ட வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றார்கள். கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் 7 முறை இடதுசாரிகளும் 5 முறை காங்கிரசும் 2 முறை திமுக, பாஜக 2 முறையும் அதிமுக 1 முறையும் வெற்றியிருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் யார் வெல்வார்கள் என்ற வினாவிற்கான விடை என்பது 8 மணி முதலே தெரிய ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுவதன் காரணமாக ஏற்கனவே இந்த தொகுதி என்பது மிகவும் அதாவது அலசி ஆராயக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. அரசியல் வல்லுநர்கள், அரசியல் நிபுணர்கள் அனைவருமே இந்த தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை எப்படி இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கின்றார்கள். கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவுகள் என்பது பதிவு செய்யப்பட்ட அதனுடைய வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம்தான் ஜிசிடி, அதாவது கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்ற ஜிசிடியில் தான் வந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வளாகத்தில் கிட்டத்தட்ட 94 மேசைகள் போடப்பட்டிருக்கின்றன. இதில் 24 சுற்றின் வந்து வாக்கு எண்ணிகள் என்பது நடைபெற இருக்கிறது. 2500 போலீசார் பாதுகாப்பு பணி ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக இருப்பதன் காரணமாக போலீசார் கூடுதலாக குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் இருக்கின்றார்கள். வரக்கூடிய முகவர்களை பொறுத்தவரையில் தலைமை முகவர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோரை ஒரு நுழைவாயிலையும், அதே போல அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய முகவர்களை வேறு ஒரு நுழைவாயிலும் 2 நுழைவாய்கள் அமைத்து உள்ளே அனுமதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வரக்கூடியவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்மார்ட் வாட்ச், மொபைல் போன் உள்ளிட்டவற்றை எடுத்து செல்லக்கூடாது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட ஒரு அரசியல் ரீதியாக இந்த தொகுதியை பார்க்க வேண்டும் என்றால் அதிக முறை தேசிய கட்சிகள் வென்றிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது தேசிய கட்சி வெல்லுமா அல்லது மாநில கட்சி வெல்லுமா என்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த தொகுதியை பொறுத்தவரையில் அண்ணாமலை, அதே போன்று கணபதி ராஜ்குமார் முன்னாள் மேயர், சிங்கை ராமச்சந்திரன் உள்ளிட்ட 3 வேட்பாளர்கள் இந்த களத்தில் இருக்கக்கூடிய சூழலில் மும்முனை போட்டியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் திமுக அதிமுக தரப்பை பொறுத்தவரையில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான போட்டி என்று கருதுகின்றார்கள். இந்த ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் கூட யார் வெல்வார்கள் என்ற ஒரு கேள்விக்கான விடை என்பது 8 மணிக்கு தெரியும். 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. 8:30 மணி அளவில் பொதுமக்கள், அதாவது வாக்காளர்கள் பதிவு செய்த இவி பேடில் பதிவு செய்யக்கூடிய அந்த வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு பலத்த பாதுகாப்புக்கு இடையில் தான் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறுகிறது. ஒரு பெரும் பரபரப்பான சூழல் என்பது மற்ற தொகுதியை காட்டிலும் கோயம்புத்தூர் தொகுதியில் இருந்தது. வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறக்கூடிய சூழலில் தேர்தல் பிரச்சாரம் முதலே பல்வேறு இடங்களில் சலசலப்பும் பரபரப்புக்கும் பஞ்சம் இல்லாமல் இந்த தொகுதி இருந்தது. வாக்கு பதிவின் பொழுதும் ஒரு பெரும் பரபரப்பு இருந்தது. அதே பரபரப்பிற்கு பஞ்சம் இல்லாமலும் எதிர்பார்ப்பு எகிரக்கூடிய நிலையில்தான் இன்றைய தினம் இந்த வாக்கு எண்ணிக்கையும் இருக்கவிருக்கிறது. 8 மணிக்கு சரியாக தொடங்கி இருக்கிறது. முகவர்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார்கள். 8 மணிக்கு துவங்கிய உடனேயே முன்னிலை நிலவரம் என்பது தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.